ஒரு சின்ன முயற்சி, ஒரு பெரிய மாற்றம். ஒரு பிஸியான சாலையின் கடைசி முனையில் ஒரு சின்ன கடிகார கடை இருந்தது. அந்த கடையில் வேலை செய்தவர் ஒரு வயதான மனிதர், விஜய். அவர் சரி செய்யும் கடிகாரங்கள் பல வருடங்களாக வேலை செய்யாமல் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த கடிகாரங்களை அன்போடு பார்த்துக் கொள்வார். ஒருநாள் வாழ்க்கையில் நம்பிக்கை குறைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு இளம்பெண் அந்த கடைக்குள் நுழைந்தாள். அவள் பெயர் பூஜா. ஒரு பழுதான கடிகாரத்தை பார்த்து கேட்டாள், இது பல வருடங்களாக ஓடவே இல்லையே, இதை ஏன் இன்னும் வைத்திருக்கிறீர்கள்? விஜய் சிரித்துக்கொண்டே சொன்னார், இது இன்று ஓடவில்லை, ஆனால் ஒரு நாள் ஓடும். அந்த நாளுக்கு இது தயார் இருக்கணும்னு. அந்த வார்த்தைகள் பூஜாவின் மனசில் ஆழமா பதிந்தது. அவள் புரிந்து கொண்டாள், முயற்சி என்பது இன்றே பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அன்றிலிருந்து பூஜா பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை. அவள் தினமும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் செய்தாள். ஒரு பக்கம் படித்தாள், ஒரு சிறு திறனை பயிற்சி செய்தாள். நாட்கள் சென்றது, மாதங்கள் கடந்தன. ஒருநாள் அதே கடை வழியாக நடந்தபோது டிக் டிக் டிக், அந்த பழுதான கடிகாரம் இப்போது ஓடிக்கொண்டிருந்தது. பூஜா சிரித்தாள். அவளுக்கும் வாழ்க்கை ஓட ஆரம்பித்திருந்தது. பலம் தெரியவில்லை என்பதற்காக முயற்சியை நிறுத்தாதீர்கள். ஒவ்வொரு சின்ன முயற்சியும் ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதை. வேகம் வேண்டாம், ஆனால் நிறுத்தாதீர்கள்.